அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக குறைதீர்ப்பு முகாம் நமதூரில் 4 பகுதிகளில் நடைபெற உள்ளது. இது சம்பந்தமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் சையத் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக சில விஷயங்களை விளக்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சமுதாய இயக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் அதன் அரசியல் பிரிவான மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் வருகிற திங்கட்கிழமை 11/7/2011 அன்று நமதூரின் பல்வேறு பகுதிகளில் 4 இடம் தேர்ந்தெடுத்துருக்கிறோம். எல்லா தரப்பு மக்களுக்காக வேண்டி. முதலாவதாக 1 செக்கடிமட்டில், 2வது தக்குவா முக்கம், 3வதாக கடற்கரை காட்டுப்பாளையத்தெரு கிரவுண்டு, 4வது பழைய போஸ்ட் ஆஃபீஸ் அலுவலகம் அருகில் 4 இடங்களே வச்சுருக்கிறோம். இதில் என்னன்னு சொன்னால், நம்ம மக்களுக்கு அரசாங்க பல்வேறு உதவிகள் எல்லா மக்களுக்கும் செய்து, குறிப்பாக எல்லா சிறுபான்மையினருக்கும் இருக்குது. ஆனால் நம்ம மக்களுக்கு அது வரல. காரணம் என்னென்னு சொன்னால், அது விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட இல்லை. இருக்கிற அரசியல் அமைப்புகள், சமுதாய அமைப்புகள்லாம் இது விஷயமாக மக்களிடத்தில் எடுத்து செல்லவும் இல்லை. தனிப்பட்ட நபர்கள் அவங்க அங்கே சிறிதாக செஞ்சுட்டு இருக்காங்களா ஒழிஞ்சு எல்லா மக்களுக்கும் பயன் பெறுகிற அளவுக்கு யாரும் இதை எடுத்துகிட்டு போகல. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு முழு முயற்சியாக 4 இடங்களை முகாம் நடத்தி முதியோர் உதவித்தொகை, தமிழக அரசு வழங்கக்கூடிய முதியோர் உதவித்தொகை, 2வதாக விதவைகள் உதவித்தொகை, 3வதாக உடல் ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை. இந்த 3ம் அரசாங்கம் உதவித்தொகை இந்த தற்சமய அரசு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் ஆக்கியிருக்குது. அது பெரிய விஷயம். 1000 ரூபாங்கிறது இப்போது சில முதியோர்கள் நல்ல ஏழைகளாக இருக்கிறாங்க, வயசானவங்க, சிங்கிளாக இருக்கிறவங்க, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் அந்த 1000 ரூபாங்கிறது மருத்துவ உதவிக்காவது பயன்படும். அந்த வகையில் நாங்கள் ஒரு முதல் முயற்சியாக இது விஷயமாக அந்த மக்களுக்கு இதையும் ஒரு பொது அறிவிப்பை எடுத்துக்கிட்டு, அம்மாதிரியான யாரும் மக்கள் இருந்தாக்கா எங்கள்கிட்ட சேர்ந்தால் அதுக்கான எல்லா விண்ணப்பங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் ஃபில்லப் பண்ணி அது சம்மந்தப்பட்ட வருவாய் ஆய்வாளர் மற்றும் உள்ளூர் கிராம நிர்வாக அதிகாரி, அப்புறம் வட்டாட்சியர், இல்லை அதுக்கு மேலே மாவட்ட ஆட்சியர் வரையும் போகணுன்னா கூட நம்ம இன்ஷால்லா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வோம். அதற்கான விண்ணப்பங்களை அங்கேயே ஃபில்லப் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அன்றைக்கி காலைல 10 மணிலேருந்து திங்கட்கிழமை 5 மணி, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் வேணுங்கிறதே மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அதில் எடுத்துகிட்டு வாங்க. என்னென்ன, அதாவது குடும்ப அட்டை, மற்ற வருமான சான்றிதழ் எதுவும் இல்லைன்னா அதை வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிவிடுவோம். அது இந்த விஷயங்களை நாங்கள் செய்கிறோம். அடுத்த 2வது என்ன விஷயம்னு சொன்னால், தமிழ்நாடு மின்வாரியம், அதாவது பகிர்மான கழகம் இருக்குல்ல, தமிழ்நாடு EB, அதில் நிறைய குறைகள் இருக்குது. நம்ம மக்களுக்கு தேவையான எவ்வளோ விஷயங்கள் நிறைய வீட்டுகளில் மீட்டர் ரீடிங்கில் ஆரம்பித்து மின் விநியோகம் வரைக்கும் நிறைய குளறுபடிகள் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான குறைகள் இருந்தால் எங்கள் பார்வைக்கு வந்தால் அதையும் நம்ம முன்னெடுத்து செல்வோம். ஏன்னா கடந்த மாதம் பொதுமக்கள் குறைதீர்ப்பு EBயில் நடத்தினாங்க. அதில் நம்மளுடைய குறைகளை சொன்னோம். நம்ம பகுதிகளில் உள்ள அத்தனை குறைகளையும் சொன்னோம். என்னென்னா மின்மாற்றி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் குறைவாக உள்ளது, மின் விநியோகம் சில இடங்களில் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் எல்லா விஷயங்களும் நம்ம சொன்னதுக்கு ஆவணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல பதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சொன்னால் தாமுகவில் வந்திருக்கோம், அந்த லேபிளில் போனோங்கிற ஒரு மரியாதைக்கு நல்ல பதில் கிடச்சிருக்கு. அதுலேயும் கூட இப்போ இங்கே உள்ளூரில் உள்ளவங்க சரியாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனால் வாக்குறுதி கொடுத்துருக்கா சரியான மந்தமாக இருக்குது. அதே நம்ம அடுத்து ஒரு 4 தவணை 5 தவணை கொடுத்து சரியாக வரலன்னா அது அப்புறம் ஆர்ப்பாட்டங்கிற முறையில் அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன குறைகள் இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கிட்டு போனால் கொஞ்சம் வலுவாக இருக்கும். பொதுமக்களுடைய மனுக்களையும் நாங்கள் வாங்குகிறோம் EB சம்மந்தப்பட்டு. 5வதாக பேரூராட்சி மன்றம், அங்கே இல்லை குறைகள். பேரூராட்சி மன்றத்தில் நமக்கான என்னென்ன குறைகள், தேர்வு விளக்குகள்லேருந்து என்னென்ன இருக்குது, யார் பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதையும் சொன்னாலும் நம்ம நிவர்த்தி பண்ணி, அதுக்காகத்தான் ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தணும். குறைகள் என்னென்ன இருந்தாலும் அது மனுவாக கொடுங்க. அதாவது நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியாட்டிலும் எங்கே அதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் செய்கிறோம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முகாம் நடத்தியிருக்கிறோம். இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி பண்ணிட்டு போவோம். நம்ம அதாவது அரசாங்கம் நமக்கு எவ்வளோ சலுகைகளை செஞ்சாலும் என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாத நிலைமையில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அது இருக்கக்கூடாது. அது என்னங்கிறதையும் நாம தேடி பார்த்து கடைசி வரைக்கும் அந்த சலுகைகள் நம்ம அனுபவிக்கணும். நமக்காக நம்ம மக்கள் நம்ம வரி கட்டுறோம், நம்மளுடைய அரசாங்கம் நடக்குது. அப்போ நம்ம அந்த நாட்டு குடிமக்கள் அதனுடைய உரிமைகள் என்னங்கிறது தெரியாமல் நம்ம வாழ்கிறது, அது அறிவியணும். அப்படி இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் நம்ம இந்த மாதிரி உதவித்தொகை வழங்குவதாக இருந்தாலும் மற்ற எந்த இதாக இருந்தாலும் நம்ம செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முகாம் நடத்தியிருக்கோம். மக்கள் தயவுசெய்து எல்லோரும் பயனடைந்து கொள்ளுங்கள்.
இன்ஷா அல்லாஹ் அது எங்களுடைய முயற்சி. அதாவது 100க்கு 100 வாங்கி கொடுப்போம் நாங்கள் சொல்லலை. ஒரு அவேர்னஸ், பப்ளிக் அவேர்னஸ் வேணும். இது நமக்கு இருக்கே சலுகைகள் இருக்குங்க முதல்ல அறியணும். அதன் பிறகு நம்ம இந்த மனுக்கள்லாம் வாங்கி கொண்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கடைசி வரையும் போராடி வாங்கி கொடுப்போம். அது எவ்வளோக்கு சாத்தியமாக 100% நடந்தாலும் சந்தோஷம். அதில் ஒரு 50 பேருக்கு கிடைச்சல, 500 பேர் கொடுக்கல, 50 பேர் கிடைச்சுன்னா அது ஒரு சந்தோஷம். ஏழை எளியவர்கள் பயன்பெறட்டும் அப்படிங்கிறத நாங்கள் நடத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதிகளில் உள்ள மக்கள் இருந்தால் எங்களை வந்து கலந்துக்க சொல்லுங்கள், குறைகளை சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி உதவித்தொகை வாங்க தகுதி உள்ளவங்களை வந்து அணியினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் எங்களால் முயற்சிகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக செஞ்சு கொடுத்து தயாராக. அல்லாஹ் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.